ராசாளி பந்தயமா பந்தயமா. ஸோ ரமன் சாருக்கு வந்து நான் பாடி நிறைய பாட்டு வெளியே வந்திருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஓ காதல் கண்மணி, அந்த சின்னஞ்சிறு ரகசியம் நானே வருகிறேன், அது பாடினதுக்கு அப்புறம் நிறைய பாட்டு ட்ராக்ஸ் பாடிருக்கேன். பட் இது எல்லா பாட்டும் வெளியில வரல, நிறைய வேற வாய்ஸஸ்ல வந்திருக்கு. இந்த பாட்டும் அப்படி வர வேண்டிய ஒரு பாட்டு தான். ஆக்சுவலி ராசாலையும் நான் ட்ராக்கா தான் பாடினேன். இது எப்படி நடந்ததுன்னா, இந்த சின்னஞ்சிறு ரகசியமே பாடி முடிச்சுட்டு வரும்போது சார் வந்தாங்க, நீங்க தான் இருக்கியா மேல தாமரை மேம் இருக்காங்க, அந்த பாட்டு போய் ட்ரை பண்ண அப்படின்னு. அப்படிதான் அது நடந்தது. அண்ட் அவங்க வந்து ஷி வாஸ் ட்ரைங் டு ஃபிகர், அவங்க ஒரு டியூன் பாடிருந்தாங்க, இவங்க ஒரு லிரிக்ஸ் எழுதிருந்தாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் ஆக்சுவலி எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஆனா அதை எப்படி அவங்க ஃபிட் பண்ணி அது சாருக்கு பிரசென்ட் பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்த போது, நமக்கு தான் தமிழ் வருமே, தமிழ் வாத்தியார் தான் நம்ம தாத்தா, இது நல்லா இருக்கு, இது அப்படி எக்ஸாக்டா இருக்கே, அந்த டியூனுக்கு இது மேட்ச் ஆகுது, அப்படியா நீங்க கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்களா, சார் வரும்போது போட்டு காமிக்கிறாங்க. சார் வந்தாங்க, போட்டு காமிச்சாங்க, ஓகே ஓகே இவனே ரெக்கார்ட் பண்ணிருங்க ஃபுல்லா அப்படிங்க. தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஐ திங்க் தட் சாங் சத்யபிரகாஷ் யாருன்னு இன்னும் எனக்கு தெரிய வச்சது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா, டெஃபினெட்லி இட்ஸ் ஒரு மைல்ஸ்டோன் சாங் தான். பறக்கும் ராசாளியே ராசாளியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன், கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே ராசாளி பந்தயமா.